வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக் வந்து ஜாப் எப்படி பிடிச்சாலும் அவுட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி போர் பண்ணுறதுன்னு சரி எப்படி போர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். உங்களை அன்புடன் அழைக்கிறது சென்னை ஈகார்ட் தங்கள் சேனல். வாங்க. முதல்ல வந்து டூல் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கான டூலாக. இந்த டயா பார்த்தீங்கன்னாக்கா 20 டயா இந்த சிஎன்சிடிக்கு தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஒன்று இந்த மாதிரி இருக்கணும், அப்படின்னா இந்த மாதிரி பார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது இந்த மாதிரி எதனா போர் வச்சுன்னு ஒரு ரிங்கு மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35லேருந்து 30-40க்குள்ளே இருக்கணும். கரெக்டாக இந்த போரிங் பார் வந்து நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? போரிங் பார் நல்லா ஃப்ரீயாக போகணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆயிடுச்சா? ரெண்டாவது என்னன்னாக்கா, நீங்கள் போர் பண்ணும்போது இங்கே டச் பண்ணுறீங்கன்னு வைங்களா, ஒரு பாயிண்ட் ஒன்று டச் பண்ணி ஃபுல்லாக போர் போகுதான்னு பார்க்கணும். ஒரு பாயிண்ட் ஒன்று டச் பண்ணாக்கா ஃபுல்லாக டச் ஆகுதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போர் பண்ணுறது எப்படின்னா, டச் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இப்படி போர் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, இது இருக்கா, இதில் நீங்கள் வந்து போர் பண்ணணும். இந்த ஹேண்டிலில் போர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1/4 டிகிரி டேப்பர் வைக்கணும். 1/4 டிகிரி டேப்பர் வச்சு இதில் போர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது நம்ம பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பிடிக்கிறோம்ல, ஏற்கனவே பிடிச்சி இந்த இடம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தேஞ்சு போயிருக்கும், பேக்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து பிடிக்கும் போது என்ன ஆகும்னாக்கா, அந்த 1/4 டிகிரி டேப்பர் வச்சு நம்ம போர் பண்ணோம்னாக்கா இப்படி பிடிக்கும் போது மொத்தமாக பிடிக்கும். கரெக்டாக ஒரு இடம் பிடிக்காமல் ஒரு இடம் பிடிக்கிற அந்த மாதிரி பிடிக்காது, கரெக்டாக எல்லாமே ஈவனாக பிடிக்கும். அப்போ நமக்கு வந்து ஜாப் பக்காவாக த்ரூவாக வரும். நம்ம போர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டச் பண்ணிங்கனாக்கா ஒரு பாயிண்ட் ஒன்று ஓட்டிங்கனாக்கா இந்த டேப்பர் சொன்ன பாருங்க, அதில் வந்து நீங்கள் போர் பண்ணணும். ரெண்டாவது அந்த டேப்பரு நம்ம இது பண்ணும்போது அந்த பெட்டை நல்லா ஷேக் இல்லாமல் கரெக்டான டைட்டில் வச்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக மூவிங் ஆகும். நீங்கள் ஷேக்கில் வச்சிங்கன்னா அப்படி இப்படி ஜெர்க் ஆகிப்போம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடம் கட் எடுக்கும், ஒரு இடம் கட் எடுக்காமல் போயிடும். பக்காவாக இந்த சைடு பெட்டு இந்த பெட்டில் பக்காவாக செட்டிங்கில் வச்சுன்னு பக்காவாக போடணும். கட்டு வந்து பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 தான் எடுக்கணும். அந்த பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 இருக்கும்போது ஃபுல் ரவுண்டு எடுக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜா இருக்குல்ல, இந்த ஜா வந்து நீங்கள் போர் பண்ணிட்ட பிறகு இந்த 2 சைடு வந்து கிரைண்டிங் பண்ணணும். சர்ஃபேஸ் கிரைண்டிங்கில் கொடுத்து கிரைண்டிங் பண்ணணும். அந்த கிரைண்டிங் பண்ணிட்ட பிறகு இந்த லேண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 mm தான் இருக்கணும். 2 mm இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பக்காவாக த்ரூ வரும். பெருசாக இருந்தால் வந்து அந்த ரவுண்டுக்கு வந்து உக்காஞ்சிரும். அந்த ரவுண்டில் எது உட்காந்தோ அது மட்டும்தான் த்ரூவாக வரும், மற்றதெல்லாம் த்ரூ வராது. இந்த லேண்டு வந்து 2 mm இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு எந்த ஜாப் பிடிச்சாலும் த்ரூ வரும். அதுக்கப்புறம் அந்த ஜாவில் இருக்க மாதிரி போர் பண்ணும்போது இந்த குரு குத்திடுங்க. ஒரு 3 mm தள்ளி கரெக்டாக ரீடிங் வச்சு குரு குத்திடுங்க. அப்படியே பக்காவாக புது செக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிடிச்சா பக்காவாக த்ரூ வரும். நான் எல்லாம் இப்படி தான் பண்ணுவேன். ஏற்கனவே கூட உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நம்மளுக்கு எந்த ஜா பிடிச்சாலும் நான் போர் பண்ணது தான் இது. எது பிடிச்சாலும் த்ரூ வரும். ஓகேவா? எந்த ஜா பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து பக்காவாக த்ரூ வரும். நான் அப்படி தான் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போர் பண்ணுறோம்ல, போர் பண்ணி எடுத்துகிட்டு அதை கிரைண்டிங் பண்ணணும். கிரைண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜாப் போடும்போது நீங்கள் எந்த ஜா உங்களுக்கு த்ரூ இந்த நம்ம ஜா கீ போட்டு டைட் பண்ணுறோம்ல, அதை வந்து எதில் 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு எதில் நம்ம டைட் பண்ணுறோமோ, இப்போ ஃபஸ்ட்டில் பண்ணுறோம் த்ரூ வரல, 2ஆவதில் பண்ணுறோம் த்ரூ வரல, 3ஆவதில் பண்ணுறோம் த்ரூ வருதுன்னா அந்த ஜாவை யூஸ் பண்ணிக்கணும். அந்த பாக்கெட்டை தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் மற்ற இதுவை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும்.
ஒரு தடவை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாவை டைப் பண்ணிட்டு இன்னொரு ஜாவை டைப் பண்ணால் தான் த்ரூ வரும். அந்த மாதிரி வந்தாலும் அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கணும். அந்த மாதிரி பண்ணாக்கா பக்கா வரும் த்ரூ. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் பிடிச்சிருந்தாக்கா உங்களுக்கு நீங்கள் அதேமாரி போர் பண்ணி செக்கை யூஸ் பண்ணிங்க. ஓகே, பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.